இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பிளேயருக்கு வந்து ஆப்படிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அதாவது அவங்க வீட்ல இருந்து வருவாங்கல்ல, அவங்க வீட்ல இருந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இவங்களும் வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க போல. ஏன்னா அந்த மாதிரி தான் நாமினேஷன் லிஸ்ட்டை பார்க்கும்போது இருக்கு. ஸோ அது என்ன மேட்டர் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த நாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் விக்கல் சீக்கிரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்றாரு. அதாவது மற்றவங்க கேம் எல்லாத்தையும் கீழே இறக்கி அவங்க மேலே வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க பிளேயர்ஸ் இருக்காங்களா, நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்க பிளேயர்ஸ், இவங்க எல்லாம் டஃபாக இருக்கிறதுனால கண்டிப்பா 2 விக்கெட் வச்சாங்கன்னா பெரிய விக்கெட் ஒன்றும் ஒரு சிறிய விக்கெட் ஒன்றும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைச்சேன்னா இந்த வாரம் எல்லாரையும் நாமினேஷனில் கொண்டு வந்துருவாரு. ஸோ மொத்த பேரையும் கொண்டு வந்துட்டா வெளியே எடுக்கிறது ஈஸியாக இருக்கும், மிச்சர் பிளேயர் எல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனால் அப்படி கொண்டு வரல, க்ளோஸ்டு நாமினேஷன் தான் வச்சிருக்காங்க. எனிவேஸ் க்ளோஸ்டு நாமினேஷன்ல எல்லாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல சில பேர் மிஸ் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் பேர் எங்கேயுமே அடிபடல. இந்த ப்ரோமோல காமிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா கானா வினோத் பேர் இல்ல. அதனால சொல்றேன், ஏன்னா கமருதீன் கேப்டனே கானா வினோத் இல்ல. ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேரும் கம்பல்சரி இல்ல அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மற்ற லிஸ்ட்டை பார்க்கும்போது சபரி இருக்கா, அப்படி கனி இருக்காங்க, சாண்ட்ரா இருக்காங்க, அதாவது அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் சபரி இருக்கா அப்படி. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல லீஸ்டான பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தல, அதுல வந்து சபரி, அப்புறம் கனி, சுபிக்ஷா, இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்ல இருக்க பிளேயர்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது திவ்யா கணேஷ், அதுக்கடுத்து விஜய் பார்வதி, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காங்க. ஸோ இதில் இருந்து டஃப்பான பிளேயர்ஸ்னு பார்க்கும்போது விக்கல் சீக்கிரம் இவரே சேர்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்கலாம் டஃப்பான பிளேயர்ஸ், அதாவது ஓட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க பிளேயர்ஸ். இதில் கம்மியாக இருக்க பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சுபிக்ஷா, கனி இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் சாண்ட்ரா, இவங்க 3 பேர் தான் வெளியே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சாண்ட்ராவை இந்த வாரத்தோட அடிச்சு தோர்த்துறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன வாரம் பர்ஃபார்மன்ஸே மக்களால் யாரையாலுமே பார்க்க முடியல, கழுவி ஊற்றிட்டாங்க. ஸோ பிரஜன் வீட்டில் இருந்து வரும்போது எப்பா பிரஜன் மிட் வீக் எவிக்ஷன் ஒன்று வைக்கிறோம், அப்படியே கையோட முன்னாடியே கூட்டு போயிட்டு மறக்காம அந்த சட்டை இருக்குல்ல அந்த சட்டையை மட்டும் வாங்கிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். எனவே சாண்ட்ரா காப்பு இருக்கா. நெக்ஸ்ட் கனியும் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வாய்ப்பு இருக்கு. கனிக்கு ஓட்டே இல்லை, இப்போ இல்லை, மொதல் வாரத்துலேருந்து ஓட்டே இல்லை, 5வது வாரத்தில் தான் அவங்க நாமினேஷன் வந்தாங்க. அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா கனிக்கு ஓட்டே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பொத்தி பார்த்துக்குது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கனியை பாதுகாத்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆன ஒரு செக்மெண்ட் மாதிரி இருக்கும். கனிக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதனால கனி அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து சுபிக்ஷாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வாரம். ஏன்னா சுபிக்ஷா இந்த வாரத்தில் ஏதாவது கொஞ்சம் பெட்டரா, அதாவது எல்லாருமே ட்ராமா பண்ணுவானுங்க, ஒரு மெகா சீரியல் இந்த வாரம் ஃபுல்லாக நடக்க போகுது. சுபிக்ஷாவோட கண்டென்ட் வந்து நிறைய கொடுத்தாங்க, நிறைய அப்படி அவங்ககிட்ட இந்த பொட்டன்ஷியல் இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா சுபிக்ஷா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் அரோரா இந்த வாரம் தப்பிச்சா மாதிரி இருக்குங்க. ஏன்னா இந்த ப்ரோமோல வரைக்கும் பார்க்கும்போது அரோரா நேமே இல்லை. எனிவேஸ் அந்த ஃபுல் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகேங்களா, இப்போதைக்கு ப்ரோமோ லிஸ்ட் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்க்கும்போது அரோரா நேமும் இல்லை. அதாவது அரோராக்கு வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓட்டு கொஞ்சம் இருக்கு, இல்லைன்னா சொல்லணும். ஏன்னா போன வாரமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி அரோராக்கு ஓட்டு உழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாரம் நாமினேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வராமல் கொஞ்சம் மிஸ் ஆகுறது பெரிய லக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் இந்த வாரம் வராங்களா இல்லை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது அரோரா நாமினேஷன் இல்லை. ஸோ இதில் சுபிக்ஷாக்கு அப்புறம் சாண்ட்ராக்கு கனிக்கு இவங்க 3 பேர் தான் ரொம்ப டேஞ்சரில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட் பார்வதி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி, திவ்யா கணேஷ் இவங்களாம் என்ன சொல்றாங்க, விக்கல் சீக்கிரம் சொல்றாங்க அவர் வந்து எமோஷனல், மற்றவங்களை ஹர்ட் பண்ற வந்து எமோஷனான விஷயத்தை ரொம்ப காமெடியாக பேசிட்டு போயிடாரு அப்படின்ற மாதிரி விக்கல் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து அரோரா எல்லாம் கழுவி ஊத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு டிராமா பண்றாங்க, அவங்க ரொம்ப எமோஷனலா இன்னும் வீக்கா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. அவங்க வீக்கா இல்லைங்க, வீக்கா இருக்க மாதிரி காமிச்சிக்கிட்டாங்க. இந்த வாரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேக் டு நார்மல் வந்துட்டாங்க பாத்தீங்களா. நான் என்ன கேட்குறேன்னா, பிரஜன் வந்து வெளியே போனது வந்து ரொம்ப எமோஷனல் பிரேக் டவுனாக இருந்தது ஒரு வாரம். ஓகே, மறுவாரமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ விஜய் சேதுபதி போட்டு பிறந்ததுக்கப்புறம் சாண்ட்ரா பேக் டு நார்மல். இப்போ எப்படி நார்மலாக இருக்க முடியுது? ஏன்னா இப்போ வந்து நீ போட்ட ட்ராமா வேலைக்கு ஆகலை. அது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது, மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாரி வச்சு ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் கண்டென்ட் வந்து கொண்டு வரணும்னு நினச்சாங்க. அந்த ஒப்பாரி எதுவுமே எடுபடலை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு நார்மல் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விக்கல் சீக்கிரம் வந்து சாண்ட்ராவை சொல்கிறாரு, மற்றவங்க கேம் இறக்கி அவங்க வந்து மேலே போற மாதிரி இருக்கு, யாரு சொல்றது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. டே விக்கல்ஸ், நீ ஆனால் உன்னை எதுவும் சொல்லவும் முடியாதுப்பா, உன்னை ஏதாவது சொல்லலாம் சண்டைக்கு வந்து சேனல் வருவாங்க போல, விஜய் சேதுபதி வந்துருவார் போல. ஏன்னா மற்ற கண்டஸ்டன்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிஆர் டீம் வெளியே இருக்காங்க, விக்கல்ஸுக்கு மட்டும் பிஆர்னு ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு, சரி அந்த செட்டுக்குள்ளேயே இருக்காரு. வீக்கெண்ட் ஆனால் வந்து விக்கல்ஸுக்கு வந்து பிஆர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது உன் காட்டில் மழை தாண்டா. நான் தான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், நீங்க கானா வினோத் டைட்டில் வின்னர்னு நினைச்சீங்கன்னா அது நடக்க வாய்ப்பு இல்லை. விக்கல்ஸ் மட்டும் தான் டைட்டில் வின்னர், அதுதான் சேனலோட எண்ணம்.
அதுக்கேற்ற மாதிரி தான் கேமை நவுத்தி கொண்டு போகிறாங்க. ஆனால் மக்களுக்கு ஏன் திரும்ப பிடிக்கல விக்கல்ஸை, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா என்ன பொறுத்த உங்களோட கருத்தை சொல்லுங்கள், நான் என்னோட கருத்தை சொல்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் என்ன தோணுதுன்னா, அவர் ஒரு ட்ராமா ஒரு நடிக்கிறார்ல, சாண்ட்ரா ஒரு ட்ராமா போட்டாங்களே, இது ஒரு வாரம் போட்டாங்க. இவன் வந்ததுலேருந்தே ஒரு ட்ராமா போட்டுட்ருக்கான். அது வந்து எடுபடலை, அப்பட்டமாக தெரியுது. அது வந்து பச்சை இவர் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. நேத்தைக்கான எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா விக்ரம்கான செக்மெண்ட்டை விஜய் சேதுபதி அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டார். அதாவது ஒருத்தன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதிரி கீழே உழுந்து மூஞ்சி முகரெல்லாம் பேர்ந்து அவ்வளவுதான், ஒண்ணுமே இருந்திருக்காது. யோசிச்சு பாருங்க, அங்கிருந்து உள்றாங்க, ஏதோ மூக்கையும் ஒஞ்சிருந்தா என்ன இருக்கும். அவ்வளோ பெரிய விஷயம் அந்த இடத்துல ஆதிரி மன்னிச்சு விட்டுலாங்க. ஓகே விக்கல்ஸ்னு சொல்லிட்டு மன்னிச்சு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஃப்ஜே போட்டு கிழிச்சிட்டான். ஆனா விஜய் சேதுபதி அதை கேள்வி கேட்டிருக்கணும்ல, போட்டு பொழந்துருக்கணும்ல. எப்பா விக்கல்ஸ் ஒரு கேம்னா எப்படி ஒன்றா அப்படியா மற்ற வேக்கான பேசுறல, நீ வந்து சாரி கேட்டா, நீ வந்து மன்னிப்பு கேட்டா ஒரு 1 hour அழுதான் எல்லாம் சரியா போயிடுச்சா, நீ அதான் நினைச்சிட்டு இருக்க. இப்போ இந்த ஷோல நேற்று ஷோலே விக்கல்ஸே பேசுறாரு, என்ன மட்டும் கேள்வி கேட்டு முடிச்சிட்டாருன்னா கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். ஸோ விக்கல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது பயம், விஜய் சேதுபதி கேட்க போறாரு அப்படின்ற ஒரு பயத்தினால போய் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு ஏன்னா ஆதிரை கிட்ட மன்னிப்பு கேட்டதோட முடிஞ்சிருக்கணும் கரெக்டா. ஆனா அவர் அப்படி பண்ணல, வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாரு. போயிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாரு. அதுக்கான ரீசன் என்னன்னா, வீக்கெண்ட்ல இது ஒரு டாப்பிக்கே எடுத்து எல்லாரும் நமக்கு எதிராக பேசிடக்கூடாது அப்படின்ற ஒரு டாபிக் தான். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் மன்னிப்பு கேட்டார். வீக்கெண்ட்ல அதை கண்டஸ்டன்ட் யாருமே அதை பேசல, ஹோஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதை பேசல. எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நேக்காக எஸ்கேப் பண்ணார் பார்த்தீங்களா, அதுதான் விக்ரமோட ஸ்ட்ராட்டஜி. ஆனால் விக்கல்ஸ் கிட்ட ஏதோ ஒன்று இருக்குங்க, எப்படி தான் எல்லாரும் ஏமாத்துறான்னு தெரியல. இதில் மற்றவங்க கேமை டவுன் பண்ணிட்டு சாண்ட்ரா மேலே வராங்களா. ஏன்டா சாண்ட்ராக்குன்னு ஒரு கேமே இல்லைடா. சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உருப்படியாக நம்ம வந்து மேலே வரணும் அப்படின்ற ஒரு கேமே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏதோ ஒரு சென்டிமெண்ட் ட்ராமா ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விக்கல்ஸோட ஸ்டேட்மெண்ட் யாருக்கு செட் ஆகும்னா விக்கல்ஸுக்கு தான் செட் ஆகும். ஏன் சொல்லுங்க, ஏன்னா விக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கேமை வந்து ஒரு டவுன் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் மற்றவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது மற்றவங்க எல்லாரும் விக்கல் சொல்கிறத கேட்குறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் தான் அந்த வேலையை பண்ணுறது. யோசிச்சு பாருங்களேன், சுபிக்ஷா விக்கல் சொன்னால் கேட்கும், அரோரா விக்கல் சொன்னால் கேட்கும். மற்றவங்க யாருக்காவது ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், அரோராவும் சுபிக்ஷாவும் கரெக்டாக டிசிஷன் எடுக்குங்க, பேசுங்க. ஆனால் விக்கல்ஸ் ஒன்று சொல்லிட்டா பிளைண்டாக நம்புதுங்க. ஓகே விக்கல்ஸே பேசிட்டாரு, அவர் கரெக்டாக தான்ப்பா பேசுவார் அப்படின்ற மாதிரி பிளைண்டாக நம்புதுங்க. அவர் ஒரு தப்பே பண்ணாலுமே சரி, விக்கல்ஸ் தான் மன்னிப்பு கேட்டார்ல, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி முட்டு கொடுக்க வருதுங்க. இங்கே வந்து கனி ஆகட்டும் சுபிக்ஷா ஆகட்டும் எல்லாருமே வந்து விக்கல்ஸ் தான் அங்க டைட்டில் வின்னர். விக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப புனிதர், அவர் எது சொன்னாலும் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க, மற்றவங்களையும் நம்ப சொல்றாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா பெரிய தப்பு. அதனால தான் விக்கல்ஸ் பண்றது அப்பட்டமான நடிப்பு அப்படின்றது ஊர் ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு. எனிவேஸ் இது வந்து தெரிஞ்சு, அதாவது வெளியே தெரிஞ்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா சேனல் வந்து அவர் என்ன பண்றாங்களோ அதை சரி அப்படின்ற மாதிரி நம்ப வைக்க ட்ரை பண்றாங்க. அவ்வளோ பெரிய மிஸ்டேக் நடந்தும் அந்த மிஸ்டேக் ஒண்ணுமே இல்லாமல் அப்படி தட்டி விட்டு போறாங்கன்னா யோசிச்சு பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு உள்ள வந்து விக்கல்ஸுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு. டேய் சாதாரண ஆள் இல்லடா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் அதனால தான் சொல்கிறேன், திருப்பி விக்கல்ஸ் தான் டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கு சேனல் வந்து ட்ரை பண்ணுறாங்க. பார்க்கலாம் ஏதாவது ஒரு மேட்ரு இதை விட பெரிய அடியை தான் வாங்கினா உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இந்த வாரம் பாருங்க, நம்ம நினைக்கிறோம்ல சாண்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. கரெக்ட், சாண்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், கனி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஸோ இவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதான் ட்ராமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாரையும் தாண்டி விக்கல்ஸ் ஓவர்டேக் பண்ண பயங்கரமாக ட்ரை பண்ணுவோம். அப்படி நான் போடுறேன்டா பர்ஃபார்மன்ஸ். நேற்று எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட பார்த்தீங்களா, ஆதிரியை போனது நினச்சி அந்த பொண்ணு என்னை அப்படியே மன்னிச்சிட்டா. டேய் விக்கல்ஸ் எனக்கு புரியலடா, டேய் ஏன்டா எதுக்குடா நீ நார்மல். விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நாலேஜ் இருக்குங்க அந்த மனுஷனுக்கு. அதனால காமெடின்னு சொல்லிட்டு ஒரு போய் சொல்றாரு, அது வேற விஷயம், அது ஒரு ஸ்கேம்னு வச்சுக்கோங்க. அது வந்து வீட்டுக்குள்ள அவர் பண்ற காமெடி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்ல அதெல்லாம் ஸ்கேம். பட் இருந்தாலும் அவருக்கு பார்த்தீங்கன்னா நாலேஜ் இருக்கு, நிறைய விஷயம் கரெக்டாக பேசுறா. அப்படி ஆனால் அந்த நடிப்பை குறைச்சிக்கூடா, நடிப்பை குறைச்சிக்கிட்டா சப்போர்ட், அதாவது எவன் உனக்கோ சப்போர்ட் பண்ணுறது உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன, மக்கள் எல்லாம் உனக்கு ஓட் போட்டு தானே போவாங்க. கண்டிப்பாக விக்கல்ஸ் கரெக்டாக பேசுறாருப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் நீ நடிக்கிறன்றது அப்பட்டமா தெரியுது, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டா நல்லா இருக்கும். எனிவேஸ் இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கு. ஸோ இதில் யார் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா ஃபுல் லிஸ்ட்டு இன்னும் வரல. ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டு தான் வச்சுக்கோங்களேன். அதில் சுபிக்ஷா, அப்புறம் இது கனி, அதுக்கடுத்து சாண்ட்ரா, இவங்க 3 பேர் தான் ரொம்ப வீக்கான பிளேயர்ஸாக தெரியுறாங்க. இந்த 3 பேரில் யார் வெளியே போவாங்கன்னு உங்களோட கருத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.